ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கம்பு பச்சை பயிறு தேங்காவை மிக்சியில் போட்டு ரன் பண்ணி கஞ்சி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பச்சை பயிரும் இந்த கம்பு தேங்காய் வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில். இப்போ இதை ரன் கொடுத்துட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கலாம். இப்போ தேங்காவை ரன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கம்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரன் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது கஞ்சி காசு முடியும், தண்ணியாக இருந்தால் தான். இப்போ இதை அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே செஞ்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பு பச்சை பயிறு தேங்காய் வயிறு ரணத்தை ஆற்றும் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு எரிச்சலாக இருந்தால் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. முன்னாள் நைட்டே இந்த கம்பு பச்சை பயிரெலாம் ஊற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த பச்சை பயிறு முளை கட்டியிருந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் முளை கட்டி தான் வச்சுருந்தேன், நீங்கள் முளை கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது முளை கட்டின பயிராக இருந்தால். முன்னாள் நைட்டே ஊற வச்சுடுங்க, அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இதுவாகும், ரன் ஆகும். ஸ்லோலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கட்டி ஆகிடும். அதனால் ஸ்லோவில் வச்சு சும்மா நுர கட்டுறதுமே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. இது அப்போ தான் ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஞ்சி. இதில் 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இந்த ஒரு கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இது இருக்கக்கூடாது, கட்டி கட்டி ஆகிடும். இந்த ஹெல்த்து ட்ரிங்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்ன ஸ்டேஜ் இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்திடுங்க. ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. இது ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ்லேருந்து எடுத்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம பாதாம் பீஸ் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆகும். இதில் இந்த பாதாம் பீஸ்னு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் ஆன பாடிக்கு இது நல்ல குளிர்ச்சி தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி ஹெல்த்து ரொம்ப பெனிஃபிட்டானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிங்க்கு செஞ்சு அடிக்கடிக்கு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.